இந்த தாராபாய் இருக்காங்கள்ல, தாராபாய் அவங்க யார் அப்படின்னா வந்துட்டு, அவங்க கொல்ஹாப்பூரை தலைநகராக வச்சுட்டு ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்துனாங்க. இவங்க வந்து ராஜாராம்ங்கிறவர் வந்து சாம்பாஜி சிவாஜியோட பையனோட இளவல் சகோதரர் தான் ராஜாராம். அந்த ராஜாராமோட ஒய்ஃப் தான் வந்து தாராபாய். இவங்களோட பையன் தான் வந்து 2ஆம் சிவாஜி. அந்த 2ஆம் சிவாஜியை வச்சு அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால தாராபாய் ஆட்சி செஞ்சாங்க. இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க ராஜாராம்க்கு. அவங்க பேர் வந்து ராஜாபாய். அவங்களோட பையன் பேர் 2ஆம் ஷாகு. ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்குமே பிரச்சனை வரும் பின்னாடி. ஓகேவா? ஆக்சுவலி இப்போதைக்கு வந்து கொல்ஹாப்பூரில் தலைநகரமாக வச்சுட்டு தாராபாய் வந்து ஒரு மாற்று அரசாங்கத்தை நடத்துனாங்க. ராஜாராமோட 2வது மனைவியார் ராஜாபாய். அவங்களோட மகன் வந்து 2ஆம் சாம்பாஜி. தாராபாயும் அவரோட மகனும் 1714 சிறைப்பிடிச்சிட்டாங்க. யார்? இந்த ராஜாபாய் அப்படின்றவங்க. ஓகேவா? 2ஆம் சாம்பாஜி கொல்ஹாப்பூரில் அரியணை ஏறினார். இவங்கள சிறைப்பிடிச்சிட்டு ராஜாபாய் வந்துட்டு 2ஆம் சிவாஜியை அரியணையில் ஏற்றுனாங்க கொல்ஹாப்பூரில். சாகுவின் அதிகாரத்தை வந்து அவர் ஏற்றுக்கிட்டாரு. சாகு 1749 இறந்ததுக்கப்புறம் ராமராஜா அரியணை ஏறினார். சாகு வந்து 1749 இறந்துட்டார். அப்புறம் ராமராஜா அரியணை ஏறார். அவர் வந்து பேஷ்வாக்களோட ஒப்பந்தத்தில் எட்டியதுனால தலைமை பொறுப்பை அடைந்தார். ஓகேவா? தாராபாய்க்கு இதனால் ஏமாற்றம் ஆயிடுச்சு. அவங்க பையன் வரல, அவங்க ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ராஜாபாயும் போயிட்டாங்க. ஆக்சுவலி யார் ராஜா ஆகிட்டாங்கன்னா ராமராஜா அப்படின்றவர் ராஜா ஆகிட்டார்.